ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். சொல்லித்தரேன் வாங்க. மடிச்சு அடிக்கிறதுக்கு ஸ்கேல் கீழே வச்சு இது வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்பயுமே மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் பக்கம் இந்த சைடு இருக்கணும், ஆப்போசிட் சைடு இருக்கணும். அதுபோல் வந்து எப்பயுமே இந்த கரைப்பகுதி தான் மேக்ஸிமம் வந்து உயரத்துக்கு வரணும். உயரம் எடுக்கும்போது எந்த துணினாலும் இந்த கரைப்பகுதி தான் வரணும். ஆனால் முடியாத பட்சத்துக்கு இது பத்தலைன்றப்ப நம்ம மாற்றி போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த உயரம், முழு உயரம் இங்கேருந்து இந்த ஷோல்டரில் சென்டரில் பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வைக்கணும். வச்சு ஒரு அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்கு இதை ஒரு கோடு போட்டுடணும். போட்டுட்டு ப்ளவுஸை கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி கீழே வந்து நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்படி வச்சா தான் அளவு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஸ்டிப்பாக இருக்கிறனால இந்த ப்ளவுஸ் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து சாதா ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அயன் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கழுத்து அகலம், கழுத்து உயரம், ஷோல்டரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து அளவு, இந்த அளவையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை இப்போ எல்லாத்தையும் ஒரு கோடு போட்டுரும். இங்கே எவ்வளோ இருக்கோ அதே அளவை இங்கேயும் கீழே வைக்கணும். இது போல் இந்த ஷோல்டர் அளவுலேருந்து இந்த ஷோல்டர் அளவு இங்கே வைக்கணும். ஒரு கோடு போட்டுக்கணும். கழுத்துக்கும் கோடு போட்டுக்கிறோம். கோடுக்கும் கோடு போட்டுக்கணும். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இந்த அளவு கரெக்டாக எடுத்து இங்கே வைக்கணும். இப்போ எதுக்கும் வந்து ஒரு செக் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இருக்கான்றதுக்கு. இப்படி மடித்து இப்படி வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. எதுக்கு இப்படி செக் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. ஏன்னா நம்ம எடுக்கிறது கொஞ்சம் இந்த ப்ளவுஸ்னால் கரெக்டாக இருக்குது. சாதா ப்ளவுஸ்னால் கொஞ்சம் சுருங்கிருங்கி இருக்கும், கழுத்து இழுத்து இருக்கும். அதனால் இந்த பிரச்சனை வரும். இப்படி பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆம்கோல் வளைவு போட்டாச்சு. இது வந்து பானா கழுத்து. ஆம்கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக இருக்குது. இது வந்து தையலுக்கு மேலே தையல் பிடிச்சடிப்போம்ல, அது கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து தையலுக்கான அளவு.